குங்குமம் திரைப்படம் 1963ஆம் ஆண்டில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கே. மோகனின் ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் வெளியிட்டது. கவியரசர் கண்ணதாசனும் பஞ்சு அருணாச்சலமும் பாடல்களை எழுத இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு இயக்குனாங்க. படத்தின் மிகப்பெரிய பலம் பாடல்கள்தான். எல்லா பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்திருப்பார்கள் கவியரசர் கண்ணதாசனும் கே.வி. மகாதேவனும். பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க இத்தனை நாளா அப்படின்ற பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதே போல டைட்டில் பாடலாக குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் அப்படின்ற பாடல் அந்த காலகட்டத்தில் ஒலிக்காத கல்யாண வீடுகளே கிடையாது. தூங்காத கண்ணென்று ஒன்று அப்படின்ற பாடல் இன்றைக்குமே இரவுகளில் பலரும் கேட்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி அப்படின்ற பாடலும் சூழலும் நமக்குள்ளேயும் ஒரு அமைதியை கொடுக்கும். படத்தின் மிக முக்கியமான பாடலான சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அப்படின்னு சாரதாவும் சிவாஜி அவர்களும் பாடுகிற பாடலும் நடிப்பும் இன்றைக்கும் மறக்கவே முடியாதவை. நடிகை சாரதா தெலுங்கு நடிகையான இவங்க தான் முதல் முறையாக மலையாளத்துறைக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை கொண்டு வந்தாங்க. மலையாள சினிமாவின் துக்கபுத்ரி அப்படின்னு பரவலாக அறியப்படும் இவங்க சிறந்த நடிகைக்கான 3 தேசிய விருதுகளை வென்றிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள தெனலியில் 1945 ஜூன் 25 அன்று பிறந்த சாரதா. இவங்களோட இயற்பெயர் சரஸ்வதி தேவி. சென்னைக்கு சென்று தனது பாட்டியுடன் வசித்து கொண்டே நடன பயிற்சியை தீவிரமாக சாரதா தொடர்ந்தாங்க. அவங்களுடைய நடன பள்ளியில் மாணவர்களை திரைப்படங்களில் நடிக்க வைப்பது வழக்கமான ஒன்றாக இருந்ததால அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவங்க மேடை பயம் காரணமாக அதை நிராகரித்தாங்க. இருப்பினும் விரைவில் மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களுடைய 10 வயதுல இயக்குனர் பி. புள்ளையாவின் கன்னியா சுல்கம் அப்படின்ற படத்துல ஒரு பாடல்ல தோன்றி சினிமாவில் அறிமுகமானாங்க. அம்மா அம்மா என்ன அலமேலு, ஐயா வந்துட்டாருமா. என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. குடிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு, குடிக்காம இருந்தா அப்பவும் செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. பேசாம குடிச்சுட்டே செத்து போறேன். போதும் விளையாட்டு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும், மறந்துடாதீங்க. நல்லா சொல்லு, அப்பவாது புத்தி வரட்டும். யாருக்கு? எனக்குதான். என்னங்க என்னங்க? நடிகை சாரதா அவங்களுக்கு ஒரு சரியான கதாபாத்திரம் கிடைக்க மேலும் 6 ஆண்டுகள் ஆனது. அது அக்கினேனி நாகேஸ்வர ராவ் நடித்த இத்தரு மித்ருலு அப்படின்ற படத்தில் கிடைத்தது. அவங்க விரைவில் புகழ் பெற்றாங்க. அப்புறம் அடுத்தடுத்து வாய்ப்புகளையும் பெற்றாங்க. ஆத்ம பந்துவு, தோபுட்டுலு மற்றும் முரளி கிருஷ்ணா போன்ற திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் குங்குமம் திரைப்படத்தின் மூலம் சாரதா அவர்கள் தமிழில் அறிமுகமானாங்க. இதில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் நடித்தாங்க. மேலும் வான்மீகி மூலம் கன்னடத்திலையும் அறிமுகமானாங்க. இதில் ராஜ்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. தென்னிந்தியா முழுவதும் அவங்க முன்னேறி கொண்டிருந்த போது உதயா ஸ்டுடியோஸின் மூத்த இயக்குனர் குஞ்சாக்கோ தனது இயக்கத்தில் வெளிவந்த இனா பிராவுகள் மூலம் மலையாள திரையுலகில் சாரதாவை அறிமுகப்படுத்தினாங்க. இதில் அப்போதைய சூப்பர் ஸ்டார்களான சத்யன் மற்றும் பிரேம் நசீர் ஆகியோருடன் நடித்தாங்க. அதுவரை அவங்க நடித்த கதாபாத்திரங்களுக்கு மாறாக துயரமான முடிவை சந்திக்கும் ஒரு பரிதாபகரமான பெண்ணாக
அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான நடிகர்கள் பலர் இந்த படத்தில் நடித்திருந்த போதிலும் 20 வயதுடைய இந்த தெலுங்கு நடிகை தனது மனதை தொடும் நடிப்பால பார்வையாளர்களின் இதயங்களை வென்றாங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த பயணத்தின் ஆரம்பம் மட்டுமே. விரைவில் அவங்களுக்கு மலையாள திரையுலகிலிருந்து ஏராளமான வாய்ப்புகள் வர தொடங்கின. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக மற்ற மொழிகள்ல இருந்து விலகி மலையாள படங்களில் கவனம் செலுத்தினாங்க. தமிழில் ரஜினிகாந்துக்கு தாயாக மிஸ்டர் பாரத் திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. என்னப்பா இது? ஏன் இப்படி செஞ்சுட்டேன்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா சேகர்? மேனேஜர், உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அம்மா, இந்த பாவிங்க சேகர் ஏதோ செஞ்சுட்டாங்க. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழி எங்க மேல போறியா? அம்மா, இனிமா புரியல. இந்த ஃப்ராடு உங்க மகன் பொய்ய சொல்லி நம்மளால ஏமாத்திட்டான். சேகர், 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 உனக்கு என்ன பாச்சு? ஏன்பா பேச மாட்டேங்க? சேகர் அக்கா, என்ன பாருங்க, உங்க லட்சுமி, இதோ நம்ம மோகன், நம்ம சாந்தி, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க அத்தான் போனீங்க? பேசுங்க அத்தா, பேசுங்க. நீங்க பேச மாட்டீங்க. நீ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவரு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு. பாவி, என்னெல்லாமோ மரக்கோட்டை கட்ட வச்சு எல்லாத்தையும் தூளாக்கிட்டியடா. என் புள்ள உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவரையே இந்த நிலைக்கு ஆளாக்கிறேன். என்ன அவ்வளவு பெரிய குடும்பக்காரன் சொல்றீங்க? கொலைகாரன், மோசக்காரன், நயவஞ்சகன், இன்னும் என்ன சொன்னாலும் தகும். நீ பங்களாவில சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கா இவ்வளவு நாளா அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கா இப்ப நாடகம் ஆடுறேன். அம்மா, தயவு செய்து என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீதான் என் பிள்ளைன்னு மறுபடியும் சாதிக்க போறியா? நான் என்னைக்குமே உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. ஆசையே இல்லாத துறவி அப்புறம் ஏன்டா இத்தனை நாளா இங்க நடிச்சுக்கிட்டு இருந்த? அது மட்டுமா, பிரஸ்ஸுக்கு வந்தா என்ன அதிகாரம் தெரியுமாமா? எல்லாத்தையும் ஒரே சுத்தலான்னு பார்த்தான். நல்ல வேலை நமச்சிவாய் கண்டுபிடிக்கலன்னா நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன செய்ய பாரு. மறுபடி வான் பண்றேன், என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. இல்ல நான் கிராமத்தை அவங்க 2 பேரையும் கொடல உரி மாலை போட்டுருவான். பாடவா சேகர், உனக்கு சந்தோஷமாப்பா? உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு என்னப்பா தப்பு செஞ்சேன்? பேசாம ரோடோட போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்திவிட்டியே. நீ என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டியே. அன்னைக்கே உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. உனக்காக என் மனசெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப பெரிய மனுஷன். அம்மா, சகோதரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் இங்க இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடேப்பா பாவீங்களா, என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ, இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், அவனை மட்டும் ஏமாத்த முடியாது. நான் வர்றேம்மா, வர்றேன் சகோதரி. எம்ஜிஆரும் சிவாஜி அவர்களும் சினிமாவிற்குள் வருவதற்கு முன்பு நாடகத்துறையில மிக புகழ்பெற்ற நடிகராக திகழ்ந்தாங்க. அப்போது 2 பேருமே பெண் வேடங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா சிவாஜி அவர்கள் பெண் வேடத்தில் நடிப்பதை பார்ப்பதற்காகவே தனி கூட்டமே சேருமாம். அந்த அளவுக்கு சிவாஜி அவர்களுடைய நடிப்புக்கு ரசிகர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் சினிமாவில் நுழைந்து புகழ் பெற்ற பிறகு 2 பேருமே தங்களது திரைப்படங்கள்ல பெண் வேடத்துல நடிச்சிருக்கிறாங்க. அவ்வாறு எந்தெந்த படத்துல அவங்க பெண் வேடத்துல நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறித்து இப்போது பார்க்கலாம். 1968ஆம் ஆண்டு காதல் வாகனம் அப்படின்ற திரைப்படத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இதுல அவருக்கு ஜோடியாக ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மேலும் இவர்களுடன் நாகேஷ், அசோகன், மனோரமா ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. M.A. திருமுகம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. இதுல அசோகன் ஜெயலலிதாவை கட்டி போட்டிருக்க அவரை பெண் வேடத்தில் மீட்க வருவாரு எம்ஜிஆர். அந்த காட்சியில் என்ன மேன் பொண்ணுனா அப்படின்ற பாடலை எம்ஜிஆர் பெண் குரலில் பாடுவது போல் அமைந்திருக்கும். இதனைத் தொடர்ந்து குங்குமம் திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு.
இதுல இவருக்கு ஜோடியாக சாரதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர்களுடன் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் பஞ்சு இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. இதுல எஸ் ராஜேந்திரன் இடம்பெற்ற ஒரு காமெடி காட்சியில சிவாஜி அவர்கள் பெண் வேடத்துல நடிச்சிருப்பாரு. மிகவும் ரசிக்கும்படியான காட்சியாக அந்த காமெடி காட்சி அமைஞ்சிருக்கும். எம்ஜிஆருடைய காதல் வாகனம் மற்றும் சிவாஜி அவர்களுடைய குங்குமம் ஆகிய 2 திரைப்படங்களுமே வெற்றி படமாக அமையவில்லை. இந்த இரு ஜாம்பவான்களும் பெண் வேடத்தில் நடித்திருந்ததை ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னும் சொல்வாங்க. என்ன சட்னியில உப்பு காணோம்? நாக்க இழுத்து வச்சு நல்லா 4 தடவை தேய்ச்சி கழுவு, உப்பு தெரியும். நீ குடிக்கிற கள்ள சாராயத்துக்கு நாக்கு தான் செத்து போய் கிடக்க. டிரைவருங்க மூஞ்சி இதுங்க லட்சணத்துக்கு கட்டிக்க ஒரு பொம்பளை. கடனுக்கு சாப்பிட்டா இப்படித்தான் பேச்சு கேட்கணும். நாயா என்ன நிக்கிறீங்க? உக்காரு உக்காரு. என்ன வேணும்? என்ன போட்டிருக்க? நெருப்பு. ஒரு தட்டுல 4 நெருப்பு துண்டை வச்சு சாம்பார் ஊத்தி கொண்டா. விறகடை பாருந்தா சாம்பலோட சட்னி ஊத்தி கொண்டா. நாயா நம்ம கையிலேயே சைடு வாங்குறீங்க? அண்ணன் கிட்ட இப்படி பேசுனா சைடே கிடையாது, நேரடியா டேஷ் தான். என்ன வச்சிருக்கு? மசாலா தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல், சட்னி, சாம்பார், மெதுவடை, காரவடை. வடை நல்லா இருக்குமா? ஏமா 2 வடை என்ன விலை? 50 காசு. 2 இட்லி 25 காசு. சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு செய், 2 கிளாஸ் சாம்பார் எனக்கும், 2 குண்டான்ல சட்னி அண்ணனுக்கு கொண்டா. கொண்டா ஓசி தானே சாப்பிட்டு போறோம். என்னம்மா கண்ணுகளா? 2 பேருக்கு எந்த ஊரு? பிறந்த ஊரை அப்புறம் சொல்றோம். முதல்ல உள்ள போய் 2 இட்லியும் 1 வடையும் கொண்டா 2 பேருக்கும். அண்ணே செம்மத்தியா வாரணே, 3ஆம் வயசு மூஞ்சில தெரியுது. உண்மையிலேயே விக்டோரியா மகாராணி தான். அண்ணே பல்லக்கு வருது. சாம்பார ஊத்தவா கொட்டவா? அங்க என்ன ஓசியில திங்கிறவங்க நினைச்சியா? தொட்டு வாங்கல, மரியாதை நடந்துக்க. பெரிய மரியாதை. இந்த பேட்டையிலேயே பிறந்து வளர்ந்து கொட்டை போட்டவையானா இந்த ஜிகிரி பிகிரி வேலையில சாயா கடையில வச்சுக்க. பலகாரத்தை கொண்டு வந்து வச்சாச்சு, இஷ்டம் இருந்தா திண்ணில இந்த துட்டை வச்சுட்டு போ. துட்டு குடுக்கலனா போயிடுவியா? குடுக்கலனா போயிடுவியா? நீ பாக்குறியா? பாக்குறேன். போயிடுவியா நீ? அதையும் பாத்துறேனே. டைகர் கடிடா 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 கடி. அதங்க கடிக்கிறது. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், நாய்க்கு மரியாதை வால்ல, மனுஷனுக்கு மரியாதை வாயில. கொஞ்சம் அழகா இருக்குன்னு ஆட்டி காமிக்கிறிய. இனிமே டிரைவர்களை மரியாதை குறைவா பேசுனேன், ஜாக்கிரதை. நான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன், காத்துக்கிட்டு. ஏதாவது உதவி தேவைன்னா லாரியில சொல்லி அனுப்பு. என் பேர் என்ன தெரியுமா? ராஜா கண்ணு. காலங்கள் தோறும் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் குங்குமம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. குங்குமம் அப்படின்ற டைட்டிலை வச்சே தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் குங்குமம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. மயக்கம் எனது அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் குங்குமம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. குங்குமம் திரைப்படத்துல இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் பூந்தோட்ட காவல்காரா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. செய்ய வந்த ரகுராமன் உன் வடிவினை காண வந்தேன் மறவாமல்.
மறைந்ததென்று மயங்காதே கண்மணி வைதேகி கலங்காதே என் காதல் மறைந்ததென்று மயங்காதே கண்வண்ணம் காட்ட வந்தேன் உன்னை பார்த்து கண்வண்ணம் காட்ட வந்தேன் உன்னை பார்த்து என் கைவண்ணம் காட்ட வந்தேன் அனைத்தெடுத்து என் கற்புக்கு சக்தி உண்டு என்பது உண்மையானா இது என் பிரபவா அல்லது மாயையா என்பதை புரியவே உள்ளம் கருத்த எண்ணம் சிறுத்த என்னை நெருங்கு ராவணனே என்னில் நெருப்பு எரியும் அதற்கு தன்னை கொடுத்த காவலனே மன்னன் எனக்கு மண்ணும் வணங்கும் விண்ணும் வணங்கும் ஜானகியே விரும்பும் நாயகியே 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 மங்கைய கத்தினி ஒன்று திரட்டிய மைதிலி மேனி தொடுவாயோ மண்ணை மணந்தவன் என்னை அணந்தவன் மங்கையின் ஆசையில் கெடுவாயோ நன்று மடக்கொடி முன்னை மொழிப்படி என்னை வெறுத்தவர் கிடையாது மன்ன நினைப்பதில் கள்ளம் இருப்பினும் குற்றம் உரைத்திட முடியாது சக்தி தத்துவம் சீதையின் ஜனனம் தத்துவம் அறிவாய் அடமூடா சக்தி தத்துவம் ராவணன் வாழ்வு 10 சக்தியும் உடையவன் என்னை நெருங்கிட மண்ணாவா என்னை அணைந்தொரு கண்ணாவா உணலாவே முடியாதோ சீதே சீதே நான் உன்னை அடைய நினைப்பது வெறும் காதலால் மட்டுமல்ல சபதம் உனக்கு நினைவிருக்கிறதா உன் சுயவரத்தன்று சிவதனுசை நான் வளைக்க முயற்சித்த போது என்னை பார்த்து எள்ளி நகையாடி நாயே அதனால் தான் உன்னை சிறையெடுத்தேன் கூடிய சீக்கிரம் சீதா ராமன் என்பதை மாற்றி சீதா ராமன் என்று உன் அட்ரஸையே மாற்றுகிறேன் பார் நீ தாண்டா போன இறங்குடா அண்ணே ஆணில வால் மாட்டிச்சண்ணே நீ இறங்கு வாழ கொடுக்குற இறங்கு எல்லோரும் அனுபவிக்கும் பாகிரின் மகன் நான் ஸ்ரீராம தூதனம்மா என் பெயர் ஹனுமான் ஜெயராம் 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 ராம் 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 எல்லோரும் அனுபவிக்கும் பாகிரின் மகன் நான் ஸ்ரீராம தூதனம்மா என் பெயர் ஹனுமான் என் பெயர் ஹனுமான் கணையாழி கொண்டு வந்தேன் கணையாழி கொண்டு வந்தேன் கணையாழி கொண்டு வந்தேன்
ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.